அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வயலுல் லிக்குல்லி ஹுமஸத்தில் ஹுமஸா. குறை கூறி புறம் பேசும் ஒவ்வொருவருக்கும் கேடுதான். யார் குறை கூறி புறம் பேசுறாங்களோ அவங்க தன்னோட சகோதரன் அல்லது சகோதரியோட மாமிசத்தை உண்பதற்கு சமம் அப்படின்னு சொல்றாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவங்களுக்கு ஏதாச்சும் சின்னதா அடிபட்டாலே நம்ம மனசு எவ்வளோ துடிக்கும். ஆனா அவங்க இறந்து போன தன்னோட சகோதரன் சகோதரியோட மாமிசத்தை உண்பதற்கு சமம். எவ்வளோ கொடூரமான தண்டனை பாருங்களேன். உங்களுக்கு புறம் பேசினாதான் தூக்கம் வரும். எனக்கு புறம் பேசி ஆகணும்னா நீங்க உங்க தாய் தந்தை பத்தி புறம் பேசுங்க. நீங்க செஞ்ச நல்ல அமல்கள், நீங்க செஞ்ச தொழுகை, நீங்க கொடுத்த ஜகாத் எல்லாம் உங்களுக்கு போய் சேரட்டும். இப்ப இருக்க பெண்கள் அதிகமா புறம் பேசக்கூடிய பெண்களா இருக்காங்க. அவங்கள்ட்ட போய் நம்ம கேட்டோம்னா நான் அவங்க பண்ணதை தானே சொன்னேன், அங்கே இருக்கிறது தானே சொன்னேன்றாங்க. பண்ணதை சொன்னா அது புறம், பண்ணாததை சொன்னா அது அவதூறு சுமத்துறது அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க.